இலங்கையில் கட்சிகள் முழு வேகத்தோடு பரப்புரைகளை நிகழ்த்தி கொண்டிருக்க தேர்தல் ஆணையம் கடுமையான கட்டுப்பாடுகளை விதித்து வருகிறது. இத்தகைய சூழ்நிலையில் இலங்கையில் வசிக்கும் அமெரிக்க பிரஜைகளை பாதுகாப்பாக இருக்கும்படி எச்சரித்திருக்கிறது அமெரிக்க அரசு. இது பற்றி விளக்குகிறார் நம்முடைய நிர்வாக ஆசிரியர் சண்முக சுந்தரம். இலங்கையில் தங்கி இருக்கும் மற்றும் இலங்கைக்கு வர இருக்கும் அமெரிக்க வாசிகளுக்கு அமெரிக்க வெளியுறவுத்துறை ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. அந்த எச்சரிக்கை நோட்டீஸில் மிக தெளிவாக இலங்கையில் தேர்தல் நடைபெற இருக்கும் இந்த சமயத்தில் வன்முறைகள் நடைபெற வாய்ப்புகள் இருப்பதால் அங்கு செல்வதற்கு தவிர்த்த நலம், அப்படி இல்லை என்றால் அங்கு சென்றாலும் உடனடியாக அமெரிக்க பதிவுத்துறையில் பதிவு செய்து கொள்ள வேண்டும். எச்சரிக்கை செய்திகள் அசம்பாவிதங்கள் நடைபெறும் போது எச்சரிக்கை செய்திகள் அனுப்புவதற்கு ஏதுவாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளனர். மேலும் அங்கு செல்லாமல் இருப்பது மிகவும் நலம் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கான முகாந்திரமும் இங்கு இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். ஏனென்றால் கடந்த 2 வாரங்களில் இலங்கையில் மட்டும் 4 அரசியல் கொலைகள் நடைபெற்றிருக்கின்றன. அது மட்டுமல்ல, நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க பங்கேற்ற கூட்டத்தில் துப்பாக்கி சூடு நடைபெற்று 2 பலியாகியுள்ளனர், 11 பேர் காயமடைந்துள்ளனர். இதுபோன்று பல்வேறு சம்பவங்கள் நடைபெற வாய்ப்புகள் இருப்பதாக தெரிகிறது. என்றால் நாம் பல இடங்களுக்கு சென்று பார்த்தபோது பரப்புரைகளில் இனவாத கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன. அது மட்டுமல்ல, நிழல் உலகத்தினருடன் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு இருப்பதாக எதிர்க்கட்சி குற்றம் சாட்டுகிறது. ஆளுங்கட்சியும் அதற்கு பதிலடி கொடுக்கிறது. இதுபோன்ற கருத்துக்கள் வன்முறை தூண்டலுக்கு ஏதுவாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் இந்த இடத்தில் வன்முறைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது என்று அரசியல் நோக்கங்கள் இலங்கையில் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் அசம்பாவிதங்களை தவிர்ப்பதற்காக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை நம்மிடம் தெரிவித்தது. அதற்காக சிறப்பு பாதுகாப்பு படை, அதாவது கமாண்டோ படையினர் மற்றும் சிஐடி மற்றும் இலங்கை குற்றப்பிரிவு, கொழும்பு குற்றப்பிரிவு பிரிவினர் அடங்கிய ஒரு சிறப்பு காவல்படை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது நிழல் உலக தாதாக்கள் மற்றும் சந்தேகப்படும் வன்முறையில் ஈடுபடுவார் என சந்தேகப்படும் உள்ள நபர்களை கைது செய்வதற்காக இலங்கை முழுவதும் அனுப்பப்பட்டிருப்பதாக காவல்துறை நம்மிடம் தெரிவித்தது. அது மட்டுமல்ல, இலங்கை தேர்தல் ஆணையரை கூடுதல் ஆணையர் முகமது என்பவரை சந்தித்த பொழுது அனைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகளும் தேர்தல் நியாயமாகவும் சுதந்திரமாகவும் எந்த ஒரு வன்முறை சம்பவங்கள் இல்லாமல் நடைபெறுவதற்கு ஏதுவாக அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக நம்மிடம் தெரிவித்தார். எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஒருவித அச்ச உணர்வு இங்கு காணப்பட்டாலும் வன்முறை சம்பவங்கள் நடைபெறாமல் இருப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் எடுக்கப்பட்டிருப்பதாக நம்மிடம் காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் உறுதி செய்திருக்கின்றன. ஒளிப்பதிவாளர் மதன் மற்றும் ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் கொழும்புவிலிருந்து புதிய தலைமுறைக்காக சண்முக சுந்தரம்.